ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 14வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கை நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 31,583 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 44.54% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, 44% வாக்குகள் அப்படின்னா சும்மாவா சொல்லுங்கள், சும்மாவா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ எப்பவுமே இவர் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த பாயிண்டில் ஆரம்பிப்பாப்புல, அதுக்கப்புறம் ஒரு 3% 4% ஆஃப் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்ப்போம் இன்னும் ஒரு 50% கிட்ட வந்து போகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 15,678 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22.11% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமான கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். 3வது இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11,542 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.28% இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக புரட்டி போட்டாப்புல மனுஷன், வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸு. சொல்லப்போனால் லாஸ்ட் வீக்கில் இந்த சாண்ட்ராவை காப்பாற்றினார்ல, அப்பத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் அது ஓட்டிங்காக கன்வெர்ட் ஆகலை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. 4வது இடத்துல வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7,348 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.36% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் இருந்தாலும் அவரை போட்டு குழப்பி விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபைனலி 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4,753 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.7% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ராவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நல்ல பிளேயர் தான். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க உள்ளே வரும்போது ஒரு நல்ல பிளே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அந்த சீக்ரெட் டாஸ்க்கெல்லாம் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பயங்கரமாக வந்து குறும்படமெல்லாம் போட்டு பயங்கரமாக தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சாண்ட்ரா அவர்களுக்கு. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களுடைய மொத்த ஆட்டமும் மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வாரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து தனியாக போய் உட்காந்துருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, போவாங்க, பெட்ஷீட்டை தூக்கிட்டு போகிறது, உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மிஸ்ட்ரியஸாக வந்து பார்த்திங்கன்னா சில வேலைகளை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சாண்ட்ரா மேலே இருந்த ஹோப் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் அவங்க ஃபஸ்ட் வீக் 2 வீக்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணாங்க. ஸோ அந்த வாரங்கள் எப்படி பண்ணாங்களோ அதே போல் வந்து இப்பயும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா எமி அவர்கள் வந்து இந்த வாரத்தில் எவிக்ட் ஆகி வெளியே போக போகிறாங்க. பட் இவங்களுடைய பிரச்சனையால் 2 பேருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட்டது. ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரே ஒரு கொஞ்சம் கன்சர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள், மேபி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரெட் கார்டை தூக்கி நீட்டும் பொழுது சாண்ட்ரா அவர்கள் வந்து இன்கேஸ் கமருதீன் வந்து கிட்ட போனாலே வந்து அழுகுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில், அதே போல் பார்வதியை பார்த்தாலே பயப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனித நேயத்தோட ஓகே பொழைச்சி போங்க போடா அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஷி ஓன் மில்லியன் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அப்படி அதாவது என்னென்னா பல கோடி மனிதர்களுடைய அந்த இதயத்தை வந்து வென்றிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு வார்த்தை நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதே தான் சின்ன இன்சிடெண்ட்டை தான் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கிடையாது. சார் அவங்க இருந்துக்கிட்டு சார் தயவுசெய்து என்னுடைய பிரச்சனைக்காக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்காதீங்க சார், அவங்களுடைய லைஃப் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் அதை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க என்னுடைய விஷயத்தில் அவங்க தலையிடாமல் இருந்தாலே போதும் சார், என் கிட்ட வந்து பேசாமல் இருந்தால் போதும், அவங்கள பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அவங்க என் கிட்ட வரக்கூடாது, இதுவே போதுமானது சார், தயவுசெய்து ரெட் கார்டு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன் வந்து இருந்திருந்தது அப்படின்னான்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி சேச்சியை வந்து தூக்கி வச்சு தலை மேலே வச்சு கொண்டாடி இருப்பாங்க, டைட்டில் வேணும் ஆக்கியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல எல்லா கண்டஸ்டண்ட்டுமே யோசிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏய் இவங்க தானேப்பா, போனால் போட்டு விடுங்கப்பா அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு அது பேக் ஃபயராக ஆகிடுச்சு மக்களே. பேக் ஃபயராக ஆல்ரெடி சாண்ட்ராவுக்கு வந்து பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மக்கள்லாம் வந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கண்ணோட்டத்தில் வந்து கொண்டு போயிட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாண்ட்ரா அவர்களுடைய இப்போ பாருங்கள் உள்ளர வந்து வியானா வேறு போயிருக்காங்களா, ஸோ வியானா போயிருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா, அவங்க நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு தான் எல்லாமே ட்ராபேக்காக அமையுது, ஓகேங்களா? என்னென்னா ஒரே ஒரு தடவை அவங்க பசங்க மாதிரி இல்லை, ஒரு அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, தங்கச்சி மாதிரி நினச்சிட்டு சொல்லியிருந்துருக்கலாம், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, அட்லீஸ்ட் மற்ற கண்டஸ்டண்ட்டாவது சொல்லியிருந்துறாங்க அப்படின்னாக்கா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து கானா வினோத் இருக்கார்ல, அவருக்கு 44% நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வாக்குகள் அப்படிங்கிறது 44%. ஸோ லாஸ்ட் வீக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 28, 29 தான் அதிகபட்சமாக இவர் வந்து ரீச் பண்ண பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இந்த வாரத்தில் 44% வாங்குறதுக்கான முதல் முக்கிய காரணம் வந்து கமருதீன் மற்றும் பார்வதியுடைய ரெட் கார்டு தான். ஸோ அவங்க அந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அண்ணாவுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா கமருதீனுடைய ஃபேன்ஸ் முழுக்கவே வந்து கானா வினோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே அவ்வளோ இணை பிரியாத நண்பர்களாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாங்க. இவர் தப்பு செஞ்சாலும் அவர் கேட்பார், அவர் தப்பு செஞ்சாலும் இவர் வந்து கேட்பார். ஸோ அதனால் அந்த வாக்குகள் வந்து கானா வினோத் அவர்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம், பிரிக்கலை, ஓகேங்களா? ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரநாதனை பற்றி வந்து சொல்லி ஆகணும். ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் வாழ்க்கையே அவருக்கு வந்து மாற்றிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி நினச்சிருந்தா அந்த இடத்துல கார்லேயே வந்து இருந்திருந்துருக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் காரை விட்டு வெளியே வந்து ஹியூமனிட்டியோடு நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் இன்னும் ஒன்று இருக்குல்ல, அதுதான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எனக்கே ரொம்ப மெய் சிலிர்த்துருச்சு அவர் பண்ண வேலைகளை பார்த்தீங்கன்னா. அவர் டிடிஎஃப் வின் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் டைரெக்டாக ஃபைனலிஸ்ட் ஆக வேண்டிய ஒரு ஆள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து விட்டுட்டு அதாவது இதாவது கேம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சாண்ட்ராவை முன்னாடி போய் முதல்ல பார்த்து அது சரி பண்ணணும்னு நினச்சார்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அண்டு கானா வினோத் அவர்களும் சூப்பராக எஃபர்ட் போட்டார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி கேர் பண்ணிக்காமல் இறங்கி வந்தார். என்ன சபரிக்கு எவ்வளோ தூரம் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் வந்து கானா வினோத்துக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஏன் அப்படின்னா கானா வினோத் வந்து அந்த இடத்துல வின் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை. அவர் எப்படி பார்த்தாலே அதில் வின் பண்ணியிருந்தால் கூட வந்து தோற்று தான் போயிருப்பார், டிடிஎஃப்லாம் வின் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை நீங்களே வந்து முடிவு பண்ணிட்டீங்க, அப்படி தானே? சபரி அவர்கள் என்ன கன்சர்னோட கீழே இறங்கி ஓடி வந்து அதை பார்க்கணுன்னு பார்த்தாரோ அதே கன்சர்னோட தான் கானா வினோத் அவர்களும் இறங்கி வந்தாங்க. இந்த இடத்துல பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதோ இல்லை டிடிஎஃப்பை கம்பேர் பண்ணுறதோ என்னை பொறுத்த வரலையும் அவமானமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். எப்படி சபரி அவர்களுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு கானா வினோத் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கணும். பட் அது கொடுக்கப்பட மாட்டேங்குது. ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஓகே மக்களே, இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.